அடுத்த ரவுண்ட் என்னன்னா ம். சீட்டுகளை பகிர்ந்து கொடுப்பது. ஓ! அதுலயும் குழப்பம் வரும்ன்றீங்க. இல்ல அதுல நீங்கள் அதை கையாள்வது என்பது அடுத்த ரவுண்ட் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய சவால். அடுத்த மிகப்பெரிய சவால். சவாலையே சமாளிச்ச மாரி சமாளிச்சுட்டு வந்துட்டார். ஆ. இது என்னன்னா, இப்ப என்ன கஷ்டம்னா, அவர் முன்னாடி திமுகல யார் யார் வெற்றி பெற மாட்டான், அவனுக்கு பதிலா யார போட்டா வெற்றி பெறுவான். அப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ம்ஹ்ம். கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள்ல கூட்டணி கட்சிகிட்ட இருந்து சில தொகுதி பிடுங்கிட்டாரு. ஓகே. அதுக்கு ஆட்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ம். நீங்க 3 தொகுதி இருந்த முஸ்லீம் லீக்க 2 முஸ்லீம் கட்சியை 2-2ன்னு ஆக்கிட்டாரு. ஆமா. வைகோவ அப்படியே சர்ருன்னு கீழ இறக்கி, உதயசூரியன்னா 4, ம். நீங்க உங்க சின்னம்னா 3ன்ட்டாரு. ம். அவர் இன்னும் சோகத்தோட இருக்காரு. எதுவும் சொல்லல. ம். இன்னும் நண்பர் அருமை அண்ணன் திருமா முடிவை சொல்லல. ஆ. இரட்டை இலக்கத்துல ஓணுன்றாரு. ம். எஸ்டிபி என்னை கேட்டால் எல்லாம் ஒண்ணுதான் இருக்கும். ஆஹா. என்னை கேட்டால் திருமா தேமுதிகவுக்கு 10 கொடுக்கும்போது திருமாவுக்கு தாராளமாக 10 தரலாம். ஆ, ஆ. ஆனா நான் ஏதோ கலகம் பண்ற மாதிரி நினைப்பாங்க. ம். நான் ஏதோ உங்ககிட்ட பேசி கலகம் பண்றேன்னு நினைப்பாங்க. ஆ. நான் யதார்த்த நிலையை சொல்றேன். மாதேஷுக்கும் அந்த நிலை தெரியும். மாதேஷும் களத்திற்கு போகிற பத்திரிகையாளர் தான். தேமுதிக வலிமையான கட்சியா, விடுதலை சிறுத்தைகள் வலிமையான கட்சியா, நீங்க சொல்லுங்க எனக்கு. விடுதலை சிறுத்தைகள் தான் கூடுதல் பலம் பொருந்திய கட்சி. ம். அவங்கள இப்ப 8 வாங்கிட்டு கம்முன்னு இருங்கன்றாங்க. தேமுதிகவுக்கு கீழே உட்கார்றது நண்பர் திருமாவளவனுக்கு அது அவர் உரிய மரியாதை ஆகாது. சகித்து கொண்டு ஒரு கசப்பு மருந்தை விழுங்குவதைப் போல அவர் விழுங்கி கொண்டுதான் அந்த அணியில் அவர்